Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா SSC CGL 2026க்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் 12256 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு நீங்க ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருந்தாலே CGL எக்ஸாம் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். ஓகே, அப்ளை பண்றதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வேரி ஆகும். எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். அப்ளை பண்றது எப்படி அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் வந்து எஸ்டர்டேவே ஸ்டார்ட் ஆகிருச்சு. 21 மேல இருந்து 22 ஜூன் வரைக்கும் ஆன்லைன்ல நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோல CGLக்கு எப்படி அப்ளை பண்றதுங்கிறத உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ssc.government.in வெப்சைட்ல போயிட்டு OTR கிரியேட் பண்ணணும். நீங்க நியூவா அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 100 rupees. இதுல விமன் கேண்டிடேட், PWBD ஸ்டூடெண்ட், SC/ST ஸ்டூடெண்ட்டுக்குலாம் பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. ஓகே, ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டை பொறுத்து மாறுது. மினிமம் ஏஜ் லிமிட் வந்து எல்லாருக்குமே 18 வயசு தான். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 32 இயர்ஸ், சில போஸ்ட்டுக்கு 27 இயர்ஸும் கொடுத்திருக்காங்க. அது போக OBC, SC/STக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கு. ஓகே, குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிராஜுவேஷன் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். BSCO, BCOMO, BEO ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா CGLக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா 3 லெவல் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டயர் 1 வந்து நடக்கும், இல்லனா டியர் 1ன்னு சொல்லுவாங்க, இல்ல பிரிலிம்ஸ்ன்னு அதை வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் குவாலிஃபை ஆனா மட்டும் போதும். ஆன்லைன்ல தான் நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும். அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் உங்களுக்கு வந்து நடக்கும். இந்த டயர் 1க்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃபை கிளியர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே இந்த டயர் 2க்கு வந்து கூப்பிடுவாங்க. மெயின் எக்ஸாமுக்கு வந்து கூப்பிடுவாங்க. இதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா தான் நடக்கும். இதுக்கு முன்னாடி நடந்த CGL எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா செக்ஷனல் டைம் வந்து கிடையாது. சோ லாஸ்ட் இயர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா SSCல செக்ஷனல் டைம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. செக்ஷனல் டைம்னா என்னங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நீங்க பேங்க் எக்ஸாம்லாம் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? சோ ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகே, சேலரி பாத்தீங்க அப்படின்னா லெவல் 4, 5, 6, 7, 8 பொறுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து வேரி ஆகும். ஓகே ஓகே சோ இப்போ அப்ளிகேஷன் வந்து 23ஆம் தேதியோட உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. அப்ளை பண்ணி முடிச்சதும் கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓபன் ஆகும் அப்படின்னா 29 ஜூன்ல இருந்து 1 ஜூலை வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ வந்து ஓபன் ஆகும். நீங்க அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை இந்த கரெக்ஷன் விண்டோல நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, சோ டயர் 1 எக்ஸாம் எக்ஸ்பெக்டட் டேட் வந்து சொல்லிட்டாங்க. எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் டு செப்டம்பர்ல உங்களுக்கு பிரிலிம்ஸ் டயர் 1 எக்ஸாம் வந்து நடக்கும். ஓகே, டயர் 2 எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 2026ல டயர் 2 எக்ஸாம் வந்து நடக்கும். சோ ஆகஸ்ட்ல உங்களுக்கு டயர் 1 எக்ஸாம் வந்து நடக்கு அப்படின்னா கரெக்டா 2 மாசம் தான் டைம் இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு வந்து மே மாசம். சோ ஜூன், ஜூலை கரெக்டா ஒரு 60ல இருந்து 70 நாள் தான் டைம் இருக்கு. சோ இப்பவே படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் நாம பிரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு மெயின்ஸ் வேற இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சு இப்ப டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த CGLோட நோட்டிபிகேஷன் வருங்கிறத பிரியராவே நமக்கு கேலண்டராவே கொடுத்திருந்தாங்க SSC வந்து. அப்பவே நிறைய ஸ்டூடெண்ட் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, சோ இதுக்கு எப்படி படிக்கணும் எல்லாத்தையுமே நாம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஆன்சர் கீ எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட்ல எக்ஸாம் முடியுது அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்ச ஒரு வாரம் இல்லைன்னா 10 நாளைக்குள்ள ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆடிட்டர், அக்கௌண்டன்ட், ஜூனியர் அக்கௌண்டன்ட், போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட், சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க், சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், டாக்ஸ் அசிஸ்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர். சோ இவங்களுக்கு மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 27 வயசு வந்து இருக்கணும். இது போக ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. இப்ப நான் சொல்லியிருக்க ஏஜ் வந்து யாரோடது அப்படின்னா ஜெனரல் கேட்டகரி. ஓகே, அதே மாதிரி 18 to 30 இயர்ஸ் யாருக்குன்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆபீசர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டாக்ஸ், இன்ஸ்பெக்டர் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸசைஸ். ஓகேவா? சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல இருக்கிறது தான். எந்தெந்த பாயிண்ட்லாம் தேவையோ அதை மட்டும் இந்த PDFல நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் எக்ஸ்ட்ரீம் என்போர்ஸ்மெண்ட் ஆபீசர், இன்ஸ்பெக்டர் போஸ்ட், அதுக்கப்புறம் வந்து எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட், ரிசர்ச் அசிஸ்டன்ட், டிவிஷனல் அக்கௌண்டன்ட். சோ இந்த போஸ்ட்டுக்குலாம் 18 to 30 இயர்ஸ். ஓகே, அது போக அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர், சப் இன்ஸ்பெக்டர் CBI இவங்களுக்கு வந்து 20 to 30 இயர்ஸ். அதுக்கப்புறம் JSOக்கு பாத்தீங்கன்னா 18 to 32 இயர்ஸ். ஓகேவா? சோ மினிமம் பாத்தீங்கன்னா 18 வயசு இருந்தாலே போதுமானது. நீங்க வந்து CGL வந்து அப்ளை பண்ணலாம்.
ஓகே. இப்ப ஏஜ் ரிலாக்சேஷன் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 வருஷம் ரிலாக்சேஷன் வந்து கொடுக்குறாங்க. இப்ப நான் சொல்லியிருக்க போஸ்ட்ல இப்போ ஒரு எஸ்சி ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 18ல இருந்து 30 வயசு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு போஸ்ட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த போஸ்ட் சொல்லலாம்? இப்போ இதுல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டாக்ஸ் இந்த இதுக்கு அப்ளை பண்றாங்க. அப்போ அந்த ஜெனரல் கேட்டகரியில இருக்க ஸ்டூடெண்ட் மினிமம் 18 மேக்ஸிமம் 30 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். அதே எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு 5 வருஷம் ரிலாக்சேஷன்ங்கும் போது அவங்க 18ல இருந்து 35 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகே. ஓபிசிக்கு 3 வருஷம் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா 18ல இருந்து 33 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். சப்போஸ் இந்த ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா ஓபிசி வந்து 18ல இருந்து 35 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். ஓகே. அவங்க கொடுத்திருக்க அந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ல இருந்து உங்களுக்கு இந்த ரிலாக்சேஷன் வந்து கொடுக்குறாங்க. இப்போ பிடபிள்யூபிடி பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல்ல வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 வருஷம் ரிலாக்சேஷன் வரும். அதே ஓபிசி அப்படின்னா 13 வருஷம் ரிலாக்சேஷன். யாருக்குன்னா பிடபிள்யூபிடி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் சொல்லுவாங்க இல்லையா? சோ அதாவது மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த ரிலாக்சேஷன். அதே பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா 15 வருஷம் ரிலாக்சேஷன். நீங்க எக்ஸ் சர்வீஸ்மேனா இருக்கீங்க அப்படின்னா உங்க சர்வீஸ்ல இருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க. ஓகே. அடுத்து வந்து டிஃபென்ஸ் பர்சனல் டிசேபிள்டு இன் ஆபரேஷன். ஓகேவா? சோ அவங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்சேஷன். ஓகே. அதே இது எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க டிஃபென்ஸ் பர்சனல் டிசேபிள்டு இன் ஆபரேஷன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 8 இயர்ஸ் கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயிஸ் எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க 45 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். விடோ, டிவோர்ஸ்டு விமன், ஜுடிஷியலி செப்பரேட்டடா இருக்கிறீங்க, ரீமேரேஜ் எதுவுமே பண்ணல அகைன் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் 35 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். ஓகே. அதே எஸ்சி எஸ்டில விடோஸ் டிவோர்ஸ்டு விமனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து 40 வயசு வரைக்கும் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஓகே. இப்போ இதோட செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் நடக்கும். அதாவது அதை டயர் 1ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மெயின்ஸ் நடக்கும். அதை டயர் 2ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு டிவி அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். இதுதான் இந்த 3 ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இது 3ஐயும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் தான். ஓகே. டயர் 1 பாத்தீங்கன்னா இது ஜஸ்ட் குவாலிஃபை ஆனா போதும். டயர் 2க்கு போறதுக்கான எக்ஸாம் தான். ஓகேவா? டயர் 2ல நீங்க எடுக்கிற மார்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் சிலபஸ் தான். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸா தான் கொடுப்பாங்க. நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. நெகட்டிவ் மார்க் பாத்தீங்கன்னா 0.5 வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க். ஏன்னா இங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பாத்தீங்கன்னா 2 மார்க்குங்கிற கணக்குல கொடுத்திருப்பாங்க. ஓகே. அதனால 0.5 வந்து நெகட்டிவ் மார்க்கா சொல்லியிருப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். நீங்க டயர் 1 டயர் 2 கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு டிவி அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். ஓகே. இப்ப டயர் 1 பாத்தீங்கன்னா பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. ஆன்லைன்ல தான் இந்த எக்ஸாம் வந்து நடக்கும். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் கொடுப்பாங்க. அதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு கீழே ஒரு 4 ஆப்ஷன் இல்லனா 5 ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகே. அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். செக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா டயர் 1ல எதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னா இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அததான் இங்க சொல்லியிருக்கேன். ரீசனிங், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்னு சொல்லுவாங்க. சுருக்கமா ரீசனிங்னு சொல்லலாம். ஜெனரல் அவேர்னஸ், குவான்ஸ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இதுல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டோட்டலா எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா 100 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க். சோ 200 மார்க்குக்கு நீங்க எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. ஓகே. டியூரேஷன் பாத்தீங்கன்னா 1 hour. ஓகே. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்னு கொடுத்திருப்பாங்க. ஓகே. என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ஒவ்வொரு செக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின் வந்து இருக்கும். நெகட்டிவ் மார்க் பாத்தீங்கன்னா 0.5 மார்க் வந்து நெகட்டிவா கொடுக்குறாங்க. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அதனால 0.5 வந்து நெகட்டிவ் மார்க். நீங்க 1 மார்க் வச்சு கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா 0.25ன்னு வரும். ஓகே. இதுதான் டயர் 1ஓட எக்ஸாம் பேட்டர்ன். ஓகே. அது ஒரு டேபிளாவே உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்டேன். நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த டேபிள் வந்து கிடைக்கும். ஏன்னா அந்த நோட்டிபிகேஷன்ல இருந்து தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணி இதுல போட்டிருக்கேன். ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ், ரீசனிங், குவான்ஸ் இதுதான் என்னது டயர் 1ல கேட்கக்கூடியது. ஒவ்வொரு செக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இங்கிலீஷ்ல 25 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்ல 25, ரீசனிங்ல 25, குவான்ஸ்ல 25. டோட்டல் டைம் பாத்தீங்கன்னா 1 hour வந்து உங்களுக்கு டைம். ஓகேவா? ஆனா எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ சிஸ்டம்ல ஓபன் ஆகிருச்சு. ஓகே. சோ ஓபன் ஆனதும் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் செக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இந்த செக்ஷனுக்கு செக்ஷனல் டைம் வந்து கொடுத்திருக்காங்க. எல்லா செக்ஷனுக்குமே செக்ஷனல் டைம் வந்து கொடுத்திருக்காங்க. அது என்ன செக்ஷனல் டைம் அப்படின்னா
இப்ப இங்கிலீஷுக்கு இங்க 15 நிமிஷம் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? 15 நிமிஷம் கொடுத்திருக்காங்கன்னா இப்போ எனக்கு டயர் 1 எக்ஸாம் நான் எழுத போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இங்கிலீஷ் செக்ஷன் ஓபன் ஆகுது. இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா எனக்கு டைமர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஓகே, 15 நிமிஷம் தான் எனக்கு டைம். ஓகே, இந்த 15 நிமிஷத்துக்குள்ள எனக்கு இந்த இங்கிலீஷ்ல ஷோ ஆகக்கூடிய 25 கொஸ்டின்ல எனக்கு 100% அக்யூரசியோட எந்த கொஸ்டின்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் நான் வந்து அட்டன் பண்ணணும். ஓகே, இந்த 15 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப எனக்கு அடுத்து வந்து மேக்ஸ்ன்னு கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். செக்ஷன் வந்து மேக்ஸோ ஜெனரல் அவேர்னஸோ அடுத்து ஏதோ ஒரு செக்ஷன் கொடுத்திருக்காங்கன்னா மேக்ஸ் செக்ஷன் அடுத்து ஓபன் ஆகும். அதுக்கு 15 நிமிஷம் தான் ஓடும். ஓகேவா? அப்ப அந்த 15 நிமிஷத்துக்குள்ள நான் மேக்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் 15 நிமிஷத்துல நான் இங்கிலீஷ் செக்ஷனை வந்து அட்டன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து திடீர்னு மேக்ஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால போய் இங்கிலீஷ் கொஸ்டினை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்க முடியாது. முதல் அந்த 15 நிமிஷம் இதுக்கு செக்ஷனல் டைம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த 15 நிமிஷத்துக்குள்ளதான் அந்த இங்கிலீஷ் கொஸ்டின்ல நீங்க ஏதாவது பார்க்க முடியும், மாடிஃபை பண்ணணும்னா பண்ண முடியும். அந்த 1 hour வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பனாலும் எந்த செக்ஷனுக்குனாலும் போயிட்டு வர்ற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? 60 நிமிஷம் தான் டைம், 1 மணி நேரம் தான் எக்ஸாம். ஆனா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 15 நிமிஷம். இங்கிலீஷ்னா உங்களுக்கு 15 நிமிஷம் தான் டைம். அந்த 15 நிமிஷத்துக்குள்ள இங்கிலீஷ்ல எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுமோ அத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. ஜெனரல் அவேர்னஸ்ல 15 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் கொடுப்போம். அதுல எவ்வளவு கொஸ்டின் கரெக்டா அட்டன் பண்ண முடியுமோ அதை அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? அந்த 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த செக்ஷனுக்கு திருப்பி போக முடியாது. ரீசனிங்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி 15 நிமிஷம் தான். குவான்ஸ்ல பாத்தீங்கன்னா 15 நிமிஷம் தான். புரியுதா? இதுதான் செக்ஷனல் டைம். ஓகே, ஒவ்வொரு வருஷத்துக்கு வருஷம் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத பாத்துட்டீங்களா? இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சிஜிஎல்ல செக்ஷனல் டைம் கிடையாது. பேங்கிங்ல மட்டும் தான் செக்ஷனல் டைம் வச்சிருந்தாங்க. ரொம்ப பழைய பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா பேங்கிங்லயும் செக்ஷனல் டைம் கிடையாது. இப்போ ஒவ்வொரு இதுலயும் அந்த காம்படிஷன் எல்லாம் கூட கூட பேப்பர் வந்து டஃப் ஆகிட்டு இருக்கு. டைமும் இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. அப்ப இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சிஜிஎல் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த வாய்ப்புலயே உள்ள போயிருங்க. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே ஏற்கனவே இருக்கிறத விட சில மாடிஃபிகேஷன், சில சேஞ்சஸோட தான் வருது. அதே மாதிரி ஏற்கனவே வந்த கொஸ்டின் பேப்பரோட கொஞ்சம் எப்படி இருக்கு, டஃபா தான் வருது. ஓகேவா? சோ அப்ப இப்போ இதுல வந்து 1 hour எக்ஸாம் எழுதுவீங்க. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 25 கொஸ்டின், 2 மார்க். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் கொடுத்துருவாங்க. அப்ப 25 × 2 இங்கிலீஷ்ல 50 மார்க், ஜெனரல் அவேர்னஸுக்கு 50 மார்க், ரீசனிங்க்கு பாத்தீங்கன்னா 50 மார்க், மேக்ஸுக்கு 50 மார்க். அப்போ டோட்டலா 200 மார்க்குக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. அப்ப இந்த டயர் 1 எக்ஸாம் முடிஞ்சதும் ஒரு 10 நாள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ண ஒரு வாரத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்துரும். டயர் 1 வந்து வந்துரும். ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு மாசத்துக்குள்ள வந்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டயர் 2 எக்ஸாமுக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. இந்த டயர் 1 எக்ஸாமுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. இந்த 200க்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மாறும். எஸ்சி எஸ்டிக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும், ஓபிசிக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும், ஜெனரலுக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும், பிடபிள்யூபிடிக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும் அந்த கேட்டகரி பொறுத்து, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும் கேட்டகரி பொறுத்து. இப்படி அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களை டயர் 2க்கு கூப்பிடுவாங்க. சோ டயர் 2க்கான எக்ஸாம் வந்து உங்களுக்கு நடக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான். அதாவது ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு கீழே 4 ஆப்ஷன் இல்லைன்னா 5 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுல எது கரெக்ட் ஆப்ஷனோ அதை சூஸ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, இதுலயும் பாத்தீங்கன்னா செக்ஷனல் டைமிங் வந்து உண்டு. there is a sectional timing in section 1 and 2. ஓகேவா? இதுல பாருங்க, இதோட பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இதுதான் டயர் 2 ஓட பேட்டர்ன். டயர் 1க்கு என்ன சிலபஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். இந்த ஜெனரல் அவேர்னஸ்க்குள்ளே பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர், கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸ், சயின்ஸ் கொஸ்டின், ஸ்டாட்டிக் ஜிகேன்னு எல்லாமே உள்ள வந்துரும். ஓகே, இப்போ டயர் 2 வந்து எழுத போவீங்க. டயர் 2ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் 1ன்னு கொடுத்திருப்பாங்க. அதாவது பேப்பர் 1 செக்ஷன் 1ன்னு கொடுத்திருப்பாங்க. ஓகே, நீங்க செக்ஷன் 1 செக்ஷன் 2னே பயந்துர வேண்டாம். நீங்க பிரிலிம்ஸுக்கு என்ன படிச்சீங்களோ அதே சிலபஸ் தான். கொஞ்சம் இங்க வந்து எப்படி கேட்பாங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து பிரிலிம்ஸ் அந்த டயர் 1ல இருந்ததை விட மாடரேட்டாவோ டிஃபிகல்ட்டாவோ இருக்கும். ஓகே, சோ பிரிலிம்ஸ் வந்து ஈஸியான கொஸ்டின்ஸா இருக்கும். இதுல ஏன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா இங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க் கொடுக்குறாங்க. அதனால அந்த 3 மார்க் கொடுக்கறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எப்படி கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. மேல ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் டயர் 1க்கு, இங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க்குங்கும் போது அட்வான்ஸ் மேக்ஸ்ல இருந்தெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துரும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, சிலபஸ் என்னங்கிறத பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். சிம்பிளா டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமர் அண்ட் ஒக்காபுலரியில இருந்து கொஸ்டின் வரும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிளிபிகேஷன், அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேக்ஸ்ல இருந்து கொஸ்டின் வரும்.
ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல அனாலஜில இருந்து பசில்ஸ் வரைக்கும் ஒரு 15 டாபிக் இருக்கும். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிளா சொன்னோம்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர், ஸ்டாட்டிக், ஜிகே, கம்ப்யூட்டர், சயின்ஸ் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். இவ்வளவுதான் சிலபஸ். ஓகே, இப்போ டயர் 1 பாஸ் பண்ணியாச்சு. டயர் 2க்குள்ள வந்திருக்கோம். இப்போ பேப்பர் 1 செக்ஷன் 1 பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, செக்ஷன் 1ல மேக்ஸ்ல இருந்தோ அதாவது மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டின்னு கொடுத்திருப்பாங்க. சிம்பிளா சொல்ல போனா மேக்ஸ். அடுத்து ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருப்பாங்க. ரீசனிங். ஓகே, மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. டோட்டலா எத்தனை கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க்கு, 180 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து நடக்கும். ஓகேவா? சோ இப்போ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா டயர் 2க்கு டைம் வந்து 2 hours 15 minutes வந்து டயர் 2க்கான டைமிங். ஓகேவா? சோ இப்போ இந்த 2 hours 15 minutes எப்படி பிரிக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இதுல வந்து உங்களுக்கு மேக்ஸும் ரீசனிங்கும் இருக்கு இல்லையா? சோ இந்த செக்ஷனுக்கான டைம் வந்து பாத்தீங்கன்னா 1 hour வந்து டைம் கொடுப்பாங்க. ஓகே, சோ இந்த 1 hour எப்படி பிரிக்காங்க அப்படின்னா மேக்ஸுக்கு 30 நிமிஷம், ரீசனிங்க்கு 30 நிமிஷம் பிரிச்சிருவாங்க. புரியுதா? ஏன்னா 30 minutes ஈச் சப்ஜெக்ட் செக்ஷனல் டைம் கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க டயர் 2 எக்ஸாம் எழுத போறீங்க. டயர் 2 எக்ஸாம் எழுத போனதும் உங்களோட சிஸ்டம்ல வந்து ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸ் செக்ஷன் 1, செக்ஷன் 1ல மேக்ஸ், ரீசனிங்னு ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. ஓகே, ஓவராலா செக்ஷன் 1க்கு டைம் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம். அதுல ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் இப்ப மேக்ஸ் ஓபன் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் 30 நிமிஷமும் மேக்ஸ் தான் அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்த 30 நிமிஷம் உங்களுக்கு ரீசனிங் ஓபன் ஆகுது அப்படின்னா அடுத்த 30 நிமிஷமும் ரீசனிங் தான் இது பண்ண முடியும். இந்த 30 நிமிஷம் நான் மேக்ஸ் அட்டென்ட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் என்னால மேக்ஸ் கொஸ்டின் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்க முடியாது. ஓகே, மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கும் சேர்த்து 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா மேக்ஸ் செக்ஷனுக்கு மேக்ஸுக்கு 30 நிமிஷம், ரீசனிங்க்கு 30 நிமிஷம்ங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. தெளிவா புரிஞ்சிருச்சா? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க்கு, 180 மார்க்குக்கு நீங்க வந்து எக்ஸாம் எழுதுவீங்க. ஓகே, இது வந்து 180 இந்த செக்ஷனுக்கு மட்டும். அடுத்து செக்ஷன் 2 வரும். ஓகேவா? இது எல்லாமே ஒரே நாள்ல தனித்தனி நாள்ல நடக்குமா மேம்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்ல, ஒரே நாள்ல நடக்கும். அந்த சிஸ்டம் முன்னாடியே தான் நீங்க உட்கார்ந்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் மேக்ஸ் வரும், அரை மணி நேரத்துல மேக்ஸை முடிக்கணும். அதுக்கு அடுத்த அரை மணி நேரத்துல பாத்தீங்கன்னா ரீசனிங் வரும், அதை முடிக்கணும். அதுக்கு அடுத்து என்ன ஓபன் ஆகும்னா செக்ஷன் 2 வந்து ஓபன் ஆகும். அந்த செக்ஷன் 2ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா? சோ அப்போ இதுல ஓவராலா எத்தனை கொஸ்டின் அப்படின்னா 70 கொஸ்டின் வரும். அந்த 70ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க்கு, 210 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. இந்த செக்ஷன் 2க்கு டைம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 hour. அந்த 1 hour எப்படி பிரிக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 நிமிஷம் 20 நிமிஷம் பிரிக்கிறாங்க. ஓகே, 40 நிமிஷம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் செக்ஷனுக்கு வந்து 40 நிமிஷம் டைமும், 20 நிமிஷம் டைம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸுக்கு 20 நிமிஷம் டைம்னு கொடுக்குறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரியுதா? என்ன சொல்றேன்னு புரியுதா? சோ இதுக்கு வந்து 1 மணி நேரம் டைம் செக்ஷன் 2க்கு. ஓகேவா? இங்கிலீஷ் ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 1 மணி நேரத்தை இங்கிலீஷ் செக்ஷனுக்கு 40 நிமிஷம், ஜெனரல் அவேர்னஸுக்கு 20 நிமிஷம் பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் 40 நிமிஷம் ஃபுல்லாவே நீங்க இங்கிலீஷ் தான் அட்டென்ட் பண்ணணும். அந்த 40 நிமிஷம் முடிஞ்சோடனே பாத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு 20 நிமிஷம் இருக்கும். அந்த 20 நிமிஷத்துல நீங்க என்ன அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் வந்து அட்டென்ட் பண்ணணும். ஓகேவா? கொடுக்கக்கூடிய அந்த 2.25 மணி நேரத்தை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் வைஸா டைம் வந்து பிரிக்கிறாங்க. தெளிவா புரிஞ்சிருச்சா? ஓகே, அடுத்து செக்ஷன் 3 வந்து ஓபன் ஆகும். அதுல வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின் வந்து கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க்கு. சோ 60 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. உங்களுக்கு 15 நிமிஷம் டைம் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகே, இந்த 2.25 மணி நேரம் முடிஞ்சதும் கம்ப்யூட்டர் வருது இல்லையா? இந்த கம்ப்யூட்டர் பேப்பர்ல நீங்க வந்து குவாலிஃபை ஆகணும். ஓகேவா? சோ குவாலிஃபையிங் மார்க் பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து குவாலிஃபையிங் பாத்தீங்கன்னா நீங்க அபிஷியல் நோட்டிபிகேஷன்லயே தெளிவா சொல்லியிருக்காங்க. ஜெனரலுக்கு வந்து 30% எடுக்கணும். ஓகேவா? 30%னா நீங்க வந்து எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னா இந்த 60ல 30% எவ்வளவு வரும்? 18 மார்க்ஸ் எடுத்தா போதும். நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல குவாலிஃபை ஆகிடலாம். ஆனா கண்டிப்பா நீங்க குவாலிஃபை ஆகணும். கம்ப்யூட்டர்லயும் குவாலிஃபை ஆகணும். இந்த டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட்லயும் நீங்க வந்து என்ன ஆகணும்? குவாலிஃபை ஆகணும். ஓகேவா? சோ நீங்க ஓவராலா உங்க மார்க் வந்து எதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைனல் செலக்ஷனுக்கு CBD2 மார்க் பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் 1, செக்ஷன் 2 மார்க்கை வச்சுதான் CBD2 மார்க்னு சொல்லுவாங்க. இந்த 2 செக்ஷன் இருக்கு பாருங்க, செக்ஷன் 3, செக்ஷன் 4. இது ஜஸ்ட் நீங்க குவாலிஃபை ஆனா மட்டும் போதுமானது. ஓகே, ஓபிசிக்கு பாத்தீங்கன்னா 25% குவாலிஃபையிங் மார்க். எஸ்சி எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 கொடுத்திருந்தாங்க அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல. ஓகே,
20% எடுத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணிரலாம், கம்ப்யூட்டர்ல குவாலிஃபை ஆகிரலாம். அப்ப 20%ங்கும் போது எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட் 60க்கு 12 மார்க் எடுத்தாலே போதும். கம்ப்யூட்டர்ல ஒரு 5 6 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணீங்கனாலே போதும். என்ன பண்ணிரலாம், எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட் வந்து குவாலிஃபை ஆகிரலாம். ஓகே, புரியுதா? அடுத்து செக்ஷன் 3 முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு செக்ஷன் 4 வந்து ஓபன் ஆகும். செக்ஷன் 4 வந்து டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட், டைப் டெஸ்ட் மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இதுலயும் நீங்க என்ன ஆகணும், குவாலிஃபை மட்டும் ஆனா போதும். இதுக்கும் டைம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 நிமிஷம். ஓகேவா? சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே நாள்ல தான் நடக்கும். டயர் 2. ஓகேவா? சோ ரொம்ப லென்த்தியா டைம் போற மாதிரி இருக்கும். எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நீங்க எக்ஸாம் ஹால்லயே எக்ஸாம் எழுதிட்டு இருக்க மாதிரி இருக்கும். 2.25 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அதுக்கு முன்னாடியே போய் நீங்க அந்த வெரிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே உட்கார்ந்துருப்பீங்க. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள்ல 4 மணி நேரத்துக்கிட்ட நீங்க டயர் 2க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த பேப்பர் 2லாம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்த போஸ்டுக்கு ஜேஎஸ்ஓக்கு அப்ளை பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் பேப்பர் 2 வந்து இருக்கும். ஓகே, சோ மத்தபடி இது வந்து எல்லாருக்கும் காமன். ஓகேவா? சோ ஜேஎஸ்ஓ போஸ்ட் எழுதுறவங்க மட்டும் பேப்பர் 2 வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இந்த ஜேஎஸ்ஓ அப்ளை பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 100 கொஸ்டின் 200 மார்க் 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. இந்த பேப்பர் 2 வந்து எல்லாருக்கும் இருக்காது. ஓகே, ஜேஎஸ்ஓக்கு அப்ளை பண்றவங்களுக்கு மட்டும் பேப்பர் 2 வந்து இருக்கும். ஓகே, பேப்பர் 3 பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுல இருந்து வரும் அப்படின்னா ஜெனரல் ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்ல இருந்து வரும். அது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஏஓக்கு மட்டும் வரும். ஓகே, இந்த பேப்பர் 2 பேப்பர் 2 வந்து ஜேஎஸ்ஓக்கு, பேப்பர் 3 பாத்தீங்கன்னா ஏஏஓக்கு வந்து இருக்கும். ஓகேவா? சோ இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 hours டைம், இதுக்கும் 2 hours டைம். ஓகே, கிளியரா புரியுதா? இப்ப ஏதாவது ஒரு டிகிரி வச்சு நீங்க அப்ளை பண்ணுவீங்க இல்லையா, சோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு செக்ஷன் 4 வரைக்கும் எக்ஸாம் இருக்கும். ஓகே, சோ ஓவராலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.25 மணி நேரம் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இது எல்லாமே ஒரே நாள்ல தான் நடக்கும். புரிஞ்சிருச்சா? இதுல நீங்க எழுதக்கூடிய இந்த மார்க் இருக்கு இல்லையா, இந்த மேக்ஸ் ரீசனிங்ல ஒரு 180 மார்க்குக்கு எழுதுவீங்களா, 180. இதுல வந்து ஒரு 210 மார்க்குக்கு எழுதுவீங்க. ஓகே, சோ ஓவராலா பாத்தீங்கன்னா 390 மார்க் வருது இல்லையா, இந்த 390 மார்க்குக்கு தான் உங்களுக்கு என்ன வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வைப்பாங்க. ஓகேவா? சோ மத்த எல்லாமே உங்களுக்கு குவாலிஃபை ஆகணும். கம்ப்யூட்டர்ல நீங்க குவாலிஃபை ஆகணும், இந்த டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட்லயும் குவாலிஃபை ஆகணும். இதுல குவாலிஃபை ஆனா மட்டும் போதுமானது. ஓகே, ஓவரால் கட் ஆஃப் எதை வச்சு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ் இந்த மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? எப்படி வந்து செக்ஷனல் டைமா கொடுக்காங்கன்னு தெரியுதா? சோ செக்ஷனல் டைமா கொடுத்தாங்க அப்படின்னா அந்த செக்ஷனுக்கான டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த செக்ஷனுக்கு போக முடியாது. அடுத்தடுத்த செக்ஷன் ஓபன் ஆகும். அடுத்த செக்ஷனுக்கான டைம் முடிஞ்சதும் அதுக்கு அடுத்த செக்ஷன் வந்து ஓபன் ஆகும். கண்டினியூஸா உங்க சிஸ்டம்லயே பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் போனதும் பேப்பர் 1 இருக்கும். அதுல மேக்ஸ் ஓபன் ஆகும், அதுக்கப்புறம் ரீசனிங், அதுக்கப்புறம் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஓபன் ஆகும், அதுக்கப்புறம் உங்களுக்கு டேட்டா என்ட்ரி டெஸ்ட் வந்து நடக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி ஒன்னும் செக்ஷன் வைஸா நடக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா டயர் 2. ஓகேவா? ஓகே, சோ இந்த டயர் 2 முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 100 ரூபாய் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஜெனரலும் ஓபிசி ஸ்டூடெண்ட்டும் 100 ரூபாய் ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். விமன் கேண்டிடேட்ஸா இருக்கீங்க. ஓகே, பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாது. எஸ்சி எஸ்டிக்கு ஃபீஸ் கிடையாது. பிடபிள்யூபிடி மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட்டுக்கும் ஃபீஸ் கிடையாது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் ஃபீஸ் கிடையாது. இவங்களுக்கு வந்து ஃபீஸே கிடையாது. நீங்க ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். மத்த எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா 100 ரூபாய். இவங்க போக விமன் கேண்டிடேட், எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. இவங்க போக மீதி இருக்கிறவங்க வந்து 100 ரூபாய் வந்து ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ ஃபீஸ் பே பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 23rd June 2026. அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்திருக்காங்க இல்லையா, சோ அதுதான் ஃபீஸ் பே பண்றதுக்கான லாஸ்ட் டேட். ஓகே, அடுத்த வீடியோல எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ சிலபஸ் நான் சொன்னேன் பாத்தீங்களா, சிஜிஎல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இதுதான் பாத்தீங்கன்னா சிலபஸ். இப்போ ரீசனிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும்னா அனாலஜி, சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்ஸ், ஸ்பேஸ் விசுவலைசேஷன், ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன், ப்ராப்ளம் சால்விங், அனாலிசிஸ், ஜட்ஜ்மெண்ட், பிளட் ரிலேஷன், டெசிஷன் மேக்கிங், விஷுவல் மெமரி, டிஸ்கிரிமினேஷன், அப்சர்வேஷன், ரிலேஷன்ஷிப் கான்செப்ட், அரித்மெட்டிக்கல் ரீசனிங், ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன், அரித்மெட்டிக் நம்பர் சீரிஸ், நான் வெர்பல் சீரிஸ், கோடிங் டிகோடிங், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், சிலாஜிசம் இது எல்லாமே ரீசனிங் ஓடுது. ஓகே, குவான்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெசிமல், ஃபிராக்ஷன், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்பர்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், பார்ட்னர்ஷிப், அலிகேஷன் அண்ட் மிக்சர், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், பெர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஸ்கொயர் ரூட், ஆவரேஜ், இது அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அல்ஜிப்ரா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லீனியர் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம்
உங்களுக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸ்க்குள்ள வந்துரும். ஓகே, சோ ட்ரையாங்கிள், குவாட்ரிலேட்டரல், ரெகுலர் பாலிகன், பிரிசம், சர்க்குலர் கோன் இது எல்லாமே அட்வான்ஸ் மேக்ஸ்ல எங்க வந்துரும் அப்படின்னா மென்சுரேஷன் ஒரே டாபிக்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2D 3Dன்னு வச்சு சொல்லி கொடுத்திருப்போம். ஓகே, சிம்பிளா சொல்ல போனா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக் மேக்ஸ், அதாவது அரித்மெட்டிக் மேக்ஸும் இருக்கும், அட்வான்ஸ் மேக்ஸும் இருக்கும். ஓகே, ஸ்பியர், அதுக்கப்புறம் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும், ஹிஸ்டோகிராமு, ஃப்ரீக்வன்சி பாலிகனு, பார் டயக்ராமு, பை சார்ட், ஹெமிஸ்பியர், ரெக்டாங்குலர் பேரலல் பைப்டு, இந்த மாதிரி. ஓகேவா, சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸ்ல வரக்கூடியது. ஓகே, சோ நீங்க ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸ் கொஸ்டின் ஓரளவுக்கு கம்மியா இருக்கும். ஆனா டயர் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அட்வான்ஸ் மேக்ஸ் வந்து படிக்கணும். மென்சுரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி இது எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். அப்பதான் மெயின்ஸோட மேக்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும். இதுலயும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க் கொடுத்ததுனால கொஞ்சம் கால்குலேஷன் இருக்கும். பார்த்த உடனே அப்படியே ஆன்சர் பண்ற மாதிரி சிஜிஎல்ல கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. சோ பார்க்கணும். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே சில கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். இப்போ லோ லெவல்ல ஒரு 10th லெவல் எக்ஸாம் நடக்கு அப்படின்னா அதுக்கு இது பண்ணலாம். ஆனா சிஜிஎல் பொறுத்த வரைக்கும் பார்த்த உடனே கண்ணால ஆன்சர் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 3 மார்க் 2 மார்க் கொடுத்திருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேஷன் இருக்கும். அப்ப கான்செப்ட் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் ஆகணும். ஸ்ட்ராங் ஆனா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் சிம்பிளா சொல்ல போனா இப்போ மேக்ஸ், ரீசனிங் அந்த சப்ஜெக்டை விட இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸி. நீங்க இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் நல்லா படிச்சீங்க அப்படின்னா என்ன பண்ணிடலாம், சிஜிஎல்ல எல்லாரையும் விட அதிகமான மார்க் வாங்கிடலாம். ஓகே, ஏன்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு 3 மார்க் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ மேக்ஸ்ல ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணி டிரைவ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரதுக்கும் இங்கிலீஷ்ல அந்த கிராமர் நாலேஜ், ஒக்காபுலரி நாலேஜ் இருந்து டக்குன்னு பார்த்தோன்னே ஆன்சர் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேவா, அதனால நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிக்கணும். டயர் 2க்கு இங்கிலீஷ் நல்லா படிச்சு ஜென்ரல் அவேர்னஸும் நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங்ல ஓரளவுக்கு, அதாவது செலக்டடா படிக்கணும்னு சொல்ல வரல, டஃபா கேட்டிருந்தாலுமே இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படி மேனேஜ் பண்ணி உள்ள போயிடலாம். 4 சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆனா மேக்ஸோ ரீசனிங்கோ பாத்தீங்கன்னா அது எப்படினாலும் கேட்பாங்க டயர் 2ல. அப்ப நம்ம இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம் அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங் நமக்கு டஃபா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் டஃபா இருக்கும். நாம அந்த இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா இதை வந்து ரொம்ப டஃபாக்க முடியாது. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கிராமர் நாலேஜ், ஒக்காபுலரி நாலேஜ் இருந்தா போதும். ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடா வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே, அப்புறம் ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, ப்ரீவியஸா எஸ்எஸ்சில கேட்ட கொஸ்டின்ஸ் இது படிச்சீங்கனாலே போதும். ஓகே, இங்கிலீஷோட சிலபஸ் பார்த்தோம்னா இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், சென்டென்ஸ் கரெக்ஷன், எரர் ஸ்பாட்டிங், ஃபில் இன் தி பிளாங்க்ஸ், ஸ்பெல்லிங் கரெக்ஷன் அதாவது மிஸ்பெல்ட்னு சொல்லுவோம், ஆர்சி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், க்ளோஸ் டெஸ்ட், இதுதான் இங்கிலீஷோட சிலபஸ். இப்ப ஜென்ரல் அவேர்னஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம கரண்ட் அஃபேரை நல்லா படிக்கணும். ஓகே, கடைசி 1 இயரோட கரண்ட் அஃபேர் படிக்கணும். சிஜிஎல் பொறுத்த வரைக்கும் மேம் 2 மாசம் தான் இருக்கு, இதுல எப்படி மேம் கரண்ட் அஃபேர் படிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா அட்லீஸ்ட் 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் அது நல்லா படிங்க. ஓகே, கரண்ட் அஃபேர் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால எல்லா நியூஸ் பேப்பரையும் ரெஃபர் பண்ண முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக ஸ்பெஷலா நம்ம ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ் கொடுத்துருக்கோம். இப்ப நான் சொல்லியிருக்க எல்லா சப்ஜெக்டையும் படிக்கிறதுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த கோர்ஸ்ல எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். அது எப்போங்கிறதையும் நான் சொல்றேன். ஓகே, இப்போ ஜென்ரல் அவேர்னஸ்ல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி இதுல இருந்து வரும். அது போக கரண்ட் அஃபேர், கரண்ட் அஃபேர்லயே வரக்கூடிய புக்ஸ் அண்ட் ஆத்தர், கரண்ட் அஃபேர்ல வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஸ்கீம், இம்பார்ட்டன்ட் டேஸ், கரண்ட் அஃபேர்ல வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேஸ், போர்ட்போலியோஸ், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஃபேமஸ் பீப்புள் வந்து நியூஸ்ல வந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரசிடென்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்திருப்பாரு, இல்ல நம்ம இந்தியால இருந்து நம்ம பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ வேற கண்ட்ரிக்கு போயிருப்பாங்க, அங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி பீப்புள் நியூஸ்ல வந்திருப்பாங்க. இல்ல ஏதாவது ஒரு பில்லியனரி லிஸ்ட் வந்திருக்கும். அப்ப அதோட மோஸ்ட் என்ன சொல்ல நிறைய பீப்புளோட நேம் வந்திருக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா வேற யாரெல்லாம் நியூஸ்ல வந்திருப்பாங்க, மிஸ் வேர்ல்டு நடந்திருக்கும், மிஸ் யூனிவர்ஸ் நடந்திருக்கும். சோ இந்த மாதிரி இது நடக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இதுல யாரோட நேம்லாம் வருதோ சோ அந்த பீப்புளோட இது எல்லாமே சுருக்கமா சொல்ல போனா கரண்ட் அஃபேர் தான். கரண்ட் அஃபேர்ல தான் இது எல்லாமே வரும். அப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகேன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு கோயிலோ இல்ல ஏதாவது ஒரு பிளேஸோ ரிப்பீட்டடா நியூஸ்ல வந்திருக்கோம், இல்ல ஏதாவது ஒரு நேஷனல் பார்க் ரிப்பீட்டடா நியூஸ்ல வந்திருக்கோம், அந்த நேஷனல் பார்க்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உயிரினம் ஒரு சிறப்பான இது வந்து பண்ணிருக்கோம், இல்ல அது ஒரு அழியக்கூடிய நிலைமையில வந்திருக்கும், இல்ல அதை யாராவது பாதுகாத்திருப்பாங்க, இந்த மாதிரி நியூஸ் ஏதாவது வந்திருக்கும். அப்ப அந்த கரண்ட் அஃபேர்ல வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே படிச்சிட்டீங்கன்னா இதுவும் கவர் ஆகிரும். ஓகேவா, சோ இதுதான் உங்களுக்கு வந்து சிலபஸ். இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மேம் இப்பதான் மேம் புதுசா நான் சிஜிஎல் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம், எனக்கு எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட்
நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இந்த கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2500 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, இப்ப சிஜிஎலோட நோட்டிபிகேஷன் வந்ததுனால நம்ம சிஜிஎலுக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 23/5/2026. ஓகேவா? சோ நாளைக்கு சாட்டர்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ நாளைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துருவோம். இவங்களுக்கு நெக்ஸ்ட் சாட்டர்டே பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகே, இப்போ சிஜிஎலுக்கு நியூ பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஏஎல்பியோட நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனாலயும் நம்ம கோர்ஸோட ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஜூன் 1 இருந்து கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2500 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி நீங்க லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சிஜிஎலோட செலக்ஷன் பேட்ச்ல நான் ஜாயின் பண்ணணும். இந்த செலக்ஷன் பேட்ச்ல உங்களுக்கு இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, சோ இதை மட்டும் படிச்சீங்கனாலே போதும். உங்களுக்கு டயர் 1 கவர் ஆகும், டயர் 2 கவர் ஆகும். அதாவது ப்ரிலிம்ஸும் கவர் ஆகும், மெயின்ஸும் கவர் ஆகும். ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வெறும் சிஜிஎலுக்கு மட்டும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்காது. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு 1 or 2 வீக்ஸ்ல சிஹெச்எஸ்எலோட நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது அப்ளை பண்றதுக்கு 12ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் போதுமானது. ஓகேவா? அப்ப சிஹெச்எஸ்எலோட நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கும் நான் தனியா ஜாயின் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா வேண்டாம். நீங்க ஆல் இன் ஒன்ல ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல எஸ்எஸ்சியோட சிஜிஎல் கவர் ஆகும், சிஹெச்எஸ்எல் கவர் ஆகும், எம்டிஎஸ் கவர் ஆகும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய எஸ்எஸ்சியோட A to Z எல்லாமே கவர் ஆகிரும். இது மட்டும் இல்லாம ரயில்வேயோட எல்லா எக்ஸாமும் இதுல வந்து கவர் ஆகும். அடுத்து ரயில்வேல பாத்தீங்கன்னா அடுத்த என்டிபிசி குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. என்டிபிசி குரூப் டி இப்ப ஏஎல்பியோட நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து டெக்னீஷியன் வரும். அதே மாதிரி பேங்க் பிஓ அண்ட் கிளர்க்குக்கான நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது எல்லா எக்ஸாமும் சுருக்கமா சொல்ல போனா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஒரே இதுல கிளியர் பண்ற மாதிரி உங்களுக்கு கோர்ஸ்ல பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி தனித்தனி பேட்சஸ் கொடுத்துட்டு வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும், எனக்கு ஒரு பெஸ்டான கைடன்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ணுவீங்க. 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஜூன் 1 இருந்து ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500. ஓகேவா? சோ ஜூன் 1க்கு அப்புறம் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ற மாதிரி இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸும் சிஜிஎல் அப்ளை பண்ணிருக்காங்க, எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க.